ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. என்னென்னா தண்ணி சோறு. இந்த ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரீசன் இதில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தான் செய்கிறேன். வாங்க நாங்கள் இதை செய்வோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹாஃப் டொமேட்டோ நல்லா சப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆனியனும் ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்து அதையும் நல்லா ஃபைனாகவே சப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நாங்கள் சாப்பிட போக்குள்ள அதெல்லாம் நல்லா கடிப்படப்புக்குள்ள நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதையும் ஃபைனாக சப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் சில்லியும் நல்லா ஃபைனாக சப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மாசி எடுத்துக்கிறேன், பவுடர் பண்ணின மாசி. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஸ்க்ரேப்ட் கோகோனட், துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எடுக்கிற சாதத்தோட கணக்குக்கு, ரைஸ்ட கணக்குக்கு உங்களோட இன்க்ரீடியன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நான் நேற்று குக் பண்ணின ரைஸ், சாதம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் நல்லாவே வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நேற்று நைட் ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நான் கோகோனட்டை, ஸ்க்ரேப்ட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கோகோனட் மில்க் நான் எடுத்து வச்சுருந்தானே அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனாக சப் பண்ணி வச்ச ஆனியன் கட்டாயமாக நல்லா ஃபைனாகவே சப் பண்ணிக்கோங்க. அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எடுக்கிற ரைஸ் குவான்டிட்டியோட கணக்குக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அதோடைய க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிட்டு டொமாட்டோவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமாட்டோ ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டொமாட்டோ விருப்பம் இல்லாட்டி நீங்கள் லைம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாசி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிக்கொண்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே இந்த ரைஸ் வாட்டருக்கு கட்டாயமாக இறங்கணும். அதனால் நாங்கள் நல்லாவே இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உண்மைக்குமே இது ஒரு ஈஸியான ஃபுட்டுன்னு யாருமே நினைக்காதீங்க. ஜிம் செய்கிறவங்களுக்கு கூட ரிக்வெஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்கிற ஒரு டிஷ் தான் இது. ஸ்ரீலங்காவில் எப்படியுமே அந்த அளவு ஒரு வெப்பம் இருக்காது. ஆனால் மற்ற கண்ட்ரீஸில், இந்தியாவில் மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற வெப்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் செஞ்சுக்கொண்டீங்கன்னா உடம்பு நல்லாவே குளிர்ச்சியாகிடும். நிறைய நோய்களுக்கு இது ஒரு பெரிய மருந்து அமைது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பு வடை இருந்தால் செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எங்களோட வீட்டில் நாங்கள் எப்போவுமே பருப்பு வடை தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்வோம். அதே மாதிரி இந்த டிஷ் கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ளாக்களுக்கு ஒரு சூப்பரான மெடிசின். உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நீங்கள் க்ரீன் சில்லியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைண்டா க்ரீன் சில்லியும் போட்டு சப் பண்ணி எடுத்தீங்கண்டா அது கடிப்படக்குள்ள நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் ஷேர் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இதை ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. இது கட்டாயமாக எல்லாமே ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் இல்லை ட்வைஸ் இன் அ வீக் கட்டாயமாக செஞ்சு சாப்பிடணும். காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி டிஷ் சாப்பிட்டாங்க, ஆயிட்டு அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் இதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ நாங்களும் இதுக்கு போகிறோம், இதை மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி சோறு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ், ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்னென்ன ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைன்னா கட்டாயமாக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அதை ஷேர் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. ஹேவ் அ நைஸ் டே.